السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த தொடரிலே நேற்றைய தினம் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியதற்காக சஹாபாக்கள் எப்படி துன்புறுத்தப்பட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள் என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துன்புறுத்தல்களுக்கு ஆளானார்கள் என்கின்ற செய்திகளை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அந்த துன்புறுத்தல்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருந்தன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்தியதில் இருவருக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது. ஒருத்தர் யாருன்னா அபூ லஹப், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா. மற்றொருவன் யாரென்றால் இந்த சமூகத்தின் ஃபிரௌன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட அபூ ஜஹல் என்பவன். இந்த அபூ ஜஹலும் அல்லாஹ்வுடைய தூதரை நோவினப்படுத்தியதில் மிகப்பெரிய பங்கு இவனுக்கு இருக்கு. இப்போ இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மகாமு இப்ராஹிமிற்கு அருகாமையில் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படி தொழுது கொண்டிருக்கும் பொழுது இவன் சொல்கிறான், முஹம்மதே, நான் உங்கள்கிட்ட எச்சரிக்கை செஞ்சிருந்தனா இல்லையா, இங்க தொழக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தனா இல்லையா அப்படின்னு அவன் கேட்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டுகொள்ளாமல் தொழுது கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக மீண்டும் அதே கேள்வியை கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு தக்க பதிலடியை கொடுக்கிறார்கள். அப்படி கொடுத்ததற்கு பிறகு அபூ ஜஹல் சொன்னான், என்ன முஹம்மதே, என்னையே மிரட்டுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? இந்த மக்கா நகர்லயே என்னை விட பலசாலி யாரும் கிடையாது. நீ என்னை மிரட்டினால் என்னிடத்தில் உள்ள சபை மக்களை, என்கிட்ட தான் மிகப்பெரிய சபை இருக்கு, அந்த சபை மக்களை அழைத்து வந்து உன்னை நான் நோவினை செய்வேன் அப்படின்னு சொன்னான். எப்போதுமே இந்த மக்கத்து காஃபிர்கள் ஏதாவது ஒரு ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கி இவர்களுக்கு பதில் சொல்லும். அல்லாஹ் உடனடியாக வசனம் இறக்கி இவங்களுக்கு பதிலடி கொடுப்பான். அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவன் அவனுடைய சபையை அழைத்து வரட்டும். நாம் என்னுடைய சபையினரை நாம் அழைத்து வருவோம், பார்த்துக் கொள்ளலாம் யார் பெரிய சபை. அவனுடைய சபையினரை அவன் அழைத்து வரட்டும், என்னுடைய சபையை நான் அழைத்து வருகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கிவிட்டு சொன்னான், நபியே நீங்கள் அவனை கண்டுகொள்ளாதீர்கள், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதை தொடர்ந்து கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். இதற்கு பிறகும் இந்த அபூ ஜஹல் அடங்கல. அடுத்து என்ன சொன்னா, குறைஷிகிட்ட போய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முகத்தை அடிக்கடி மண்ணில் தேய்க்கிறாராமே சஜ்தா செஞ்சு, என்னைக்காவது ஒரு நாள் அவரை பார்த்தனா அவருடைய பிடரியில என்னுடைய காலை வைத்து அவருடைய முகத்தை மண்ணோடு மண்ணாக நான் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி சவால் இருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஜ்தாவில் இருக்கும் பொழுது இவன் எதை சொன்னாலும் அதை நிறைவேற்றுவதற்காக சென்றான். அந்த நேரத்தில் இவன் மிதிக்க முயன்ற போது, ரசூலுல்லாஹ் மிதிக்க முயன்ற போது அப்படியே கீழே விழுறான். திருப்பி எந்திரிச்சு மிதிக்க போறா, திருப்பி கீழே விழுவுறான். அங்கே அமர்ந்திருந்த அந்த குறைஷி தலைவர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன நடந்தது அபூ ஜஹல் என்று கேட்டபோது அபூ ஜஹல் சொன்னா, எனக்கும் அவனுக்கும் மத்தியில ஒரு பெரிய அகலியை நான் பார்த்தேன், ஒரு பெரிய பள்ளத்தை நான் பார்த்தேன், அதே மாதிரி பல ரெக்கைகளை நான் பார்த்தேன் என்று அவன் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் சொன்னாங்க, ஒருவேளை அவன் நெருங்கி இருந்தால் அவனுடைய உடல் உறுப்புகளை அவர்கள் பீத்து எரிந்திருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப மலக்குகளை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தான். அல்லாஹ் இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல தெளிவா சொல்லிட்டான், நபியே உங்களுக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டதோ நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க.
இவர்களுடைய வார்த்தைகள் உங்களை கவலைக்குள் ஆக்க வேண்டாம். இந்த மூடர்களை நீங்கள் நிராகரித்து விடுங்கள். இவர்கள் ஒரு பொருட்டா நீங்க எடுத்துக்காதீங்க. வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், மனிதர்களிடத்திலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அப்படிங்கிற அந்த சர்டிபிகேட்டை அல்லாஹ் கொடுத்துட்டான், அந்த உறுதியை அல்லாஹ் கொடுத்துட்டான். அப்ப அபூஜஹல் இது போன்று செய்த போது அவனுக்கு தோல்வியே மிஞ்சியது. இதுக்கப்புறம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 2 பெரிய முக்கிய முடிவு எடுத்தாங்க. ஒரு முடிவு என்ன அப்படின்னா, இந்த அழைப்பு பணியை செஞ்சு இது மூலமா யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை கற்றுக் கொடுப்பதற்கு அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடை தேர்வு செஞ்சாங்க. இவருடைய வீடு எங்க இருந்துச்சு அப்படின்னா சஃபா மலையை ஒட்டி இருந்துச்சு. அது ரொம்ப மறைவான ஒரு இடம், யாரும் வந்து போனா அவ்வளவு பெருசா தெரியாது. அப்ப அந்த இடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செஞ்சு அங்கே சஹாபாக்களுக்கு நல்ல உபதேசங்களை, அமல்களை, இபாதத்துகளை கற்றுக் கொடுத்தார்கள். இரண்டாவது மிகப்பெரிய முக்கிய முடிவு, அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், அடியார்களே இவ்வளவு துன்பத்தை சகித்துக் கொண்டு நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. அருதுல்லாஹி வாசிஆ, அல்லாஹ்வுடைய பூமி என்பது பறந்து விரிந்தது, விசாலமானது. அப்ப நீங்க ஹிஜ்ரத் செய்யுங்க அப்படின்ற அந்த கட்டளையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருது. இந்த கட்டளை வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஹபஷா நாட்டிற்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஹிஜ்ரத் பண்ணி போங்க, அபிசீனியா நாட்டிற்கு ஹிஜ்ரத் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. அப்ப முதல் ஹிஜ்ரத் ஏற்படுகிறது. அந்த ஹிஜ்ரத்தில் 12 ஆண்கள் 4 பெண்கள் கலந்து கொள்கிறார்கள். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனியாவை தேர்வு செஞ்சாங்க அப்படின்னா, அங்கே நஜ்ஜாஷி என்ற ஒரு மன்னர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் வேறு மதத்தை சார்ந்திருந்தவராக இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் நீதத்தை பேணக்கூடியவர், ரொம்ப நல்ல ஒரு நல்ல மனுஷன். உங்களிடத்தில் சரியான ஒரு காரணம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா அவர் உங்களை என்ன பண்ணுவாரு, ஏற்றுக்கொள்வார். அதனால நீங்க அங்கே போங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. இப்ப 12 ஆண்களும் 4 பெண்களும் முதலில் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்து செல்கிறார்கள். இதற்கு பிறகுதான் மக்காவில் ஒரு மிக குர்ஆனுடைய மகத்துவத்தை போற்றக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை காபத்துல்லாவின் அருகில் நின்று சூரத்துன் நஜ்மை ஓதி கொண்டிருக்கிறார்கள். 53வது அத்தியாயம். முடிஞ்சா நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அந்த சூரா எப்படி இருக்கும்னா, ஒரு ரைமிங்ல இருக்கும். ஒன் நஜ்மி இதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா வமா யன்திகு அனில் ஹவா, அப்படியே இந்த ரைமிங்ல வரும் அந்த சூரா. படிக்க அவ்வளவு இனிமையா, சிறிய சின்ன சின்ன வசனங்கள் தான். இப்ப இந்த சூறாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிட்டு இருக்காங்க. குறைஷிகளுக்கு என்ன கட்டளை சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, இவருடைய வார்த்தை தான் உங்களை மயக்கிறது, இவர் சொல்லக்கூடிய விஷயம் தான் உங்களுடைய உள்ளத்தை மயக்கிறது. அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, குர்ஆனை யாராவது ஓதுனா நீங்க செவியே இருக்காதீங்க, காதை பொத்தி கொள்ளுங்கள். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகால அல்லதீன கஃபரு லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், அந்த காஃபிர்கள் சொன்னார்கள் இந்த குர்ஆனை நீங்கள் செவியே இருக்காதீர்கள் என்று, அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த கட்டளையை மீறி சில முஷ்ரிக்குகள் அப்படியே செவியே இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காரிகள் ஓதுனாலே அவ்வளவு அழகா இருக்கும். மிஷாரி ரஷீத் அல் அஃபாசி போன்ற, அப்துல் ரஹ்மான் சுதைஸ் போன்ற காரிகள் ஓதும் பொழுதே அவ்வளவு அழகா இருக்கும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்கன்னா அது எவ்வளவு இனிமையான ஒரு குர்ஆனா இருக்கும். அப்படியே ரசூலுல்லாஹ் ஓதுறதை கேட்டுட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஓதிட்டே வந்து கடைசியில முடிக்கிறாங்க, வஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, அல்லாஹ்விற்கு நீங்கள் சிரம்படியுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லி சஜிதாவினுடைய வசனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாக்கு போறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து அந்த குஃபார்களும் சஜிதா செய்தார்கள். யார் குர்ஆனை சூனியம் என்று, கவிதை என்று, ரசூலுல்லாஹ்வை கவிஞர் என்று, அவரை பைத்தியக்காரர் என்று எந்த நாவுகள் சொன்னதோ அந்த உள்ளத்தையும் வென்றெடுத்தது குர்ஆன். ஏன், அவர்களுக்கு அரபு வசனங்களோட தாய்மொழி, அவர்களை உணர்ந்திருந்தார்கள். இன்னைக்கு நமக்கு முன்னாடி அந்த குர்ஆன் வசனங்கள் ஓதப்படுது தொழுகையில், ரூஹானியத் இருக்காதுல, உயிரோட்டம் இருக்காதுல. குர்ஆனை ஓதும் பொழுது நம்முடைய உள்ளங்களில் மாற்றம் ஏற்படுகிறதா? அல்லாஹ் சொல்றான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்து ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுக்கு முன்னால் அந்த வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால்
ஈமான் உயரும் என்று சொல்கிறார். இப்ப குர்ஆன் ஓதப்படும் பொழுது உண்மையில் நாம் அதை பொருளை உணர்ந்து ஓதுகிறோமா, பொருளை உணர்கிறோமா, அழுகிறோமா? நாம் வைதா சமிஅமா உன்சில இலர் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த வசனங்களை அவர்கள் செவியேற்றி விட்டால் தரா அயூனுஹும் தஃபீது மினத் தம், அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்ப இன்று தராவியுடைய தொழுகையில் குர்ஆன் வசனம் ஓதப்படும் பொழுது நம்முடைய நிலைமை என்ன? அவர்களையே அவர்களுடைய உள்ளத்தையே அது புரட்டி போட்டது என்றால் அதை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், அதை நாம் நம்புகிறோம், அதை நாம் படிக்கிறோம். ஆனால் ஏன் நம்முடைய வாழ்வில் மாற்றம் ஏற்படவில்லை? சிந்திக்க வேண்டிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு. அதுக்கப்புறம் மற்ற முஷ்ரிக்குகள் பார்த்துட்டு வந்து என்னப்பா செய்றீங்க, அவரோட சேர்ந்து நீங்க சஜ்தா செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. கண்டிச்ச உடனே எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒருத்தர் சொல்றான், அவர் என்ன ஓதுனார் தெரியுமா உங்களுக்கு? குர்ஆன்ல இல்லாத ஒன்று சொன்னான். அவர் என்ன ஓதுனார் தெரியுமா? தில்கல் கரானிக்கல் ஊலா வ இன்ன ஷஃபாஅத்துன் துர்தஜா, எங்களுடைய சிலைகள் இருக்கிறதே லா துஸா, அதுதான் உயர்ந்த சிலைகள், அவை நமக்காக சிபாரிசு செய்யும் என்று அவர் ஓதினார். அதனாலதான் நாங்கள் என்ன பண்ணோம், சஜ்தா பண்ணோம் அப்படின்னு ஒரு பொய்ய ஒரு கட்டுக்கதையை சொல்லி அதை எப்படியோ சமாளிச்சிட்டாங்க. இப்ப இந்த செய்தி என்ன ஆகுது அப்படின்னா அபிசீனியா வரைக்கும் போகுது. போன உடனே அங்கே சென்ற அந்த மக்கள் பரவாயில்ல, காஃபிர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சஜ்தா செஞ்சுட்டாங்க, முஸ்லிம்கள் ஆயிட்டாங்கன்னு ஒரு தவறான ஒரு கருத்து அங்கே போன உடனே அங்கே சென்ற அந்த மக்கள் திரும்பி மக்காவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. வர பாதி வழியிலே தான் தெரியுது அந்த சம்பவம் நடந்தது உண்மை. ஆனா என்ன ஆகல, யாரும் முஸ்லிமா பெருசா யாரும் மாறல, அப்படிப்பட்ட ஒரு செய்தி நடக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்த பாதி பேர் திரும்பி ஹபஷாக்கு போயிட்டாங்க. மக்காவிற்குள் நுழைந்த சில பேர் அப்படியே அமைதியா உள்ள போயிட்டாங்க, யாருக்கும் தெரியாம. இன்னும் சில நபர்கள் அவர்களுடைய குடும்ப தலைவர்களுடைய அடைக்கலத்தோடு உள்ள போயிட்டாங்க. இப்ப இது இந்த சம்பவம் நடந்து முடிகிறது. இதற்கு பிறகுதான் இரண்டாவது ஹிஜ்ரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுகிறார்கள். அடுத்த ஒரு குரூப் போது இதுல எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 83 ஆண்கள், 18 அல்லது 19 பெண்கள். இந்த 83 ஆண்கள்ங்கிறத ரெண்டு கருத்து இருக்கு. 82 ஆண்கள்னு ஒரு ரிவாயத்துல இருக்கு. அப்ப 82 அல்லது 83 பெண்கள், 18 அல்லது 19, 82 அல்லது 83 ஆண்கள், 18 அல்லது 19 பெண்கள் இரண்டாவது ஹிஜ்ரத்துக்கு செல்றாங்க. அங்கே போய் எல்லாம் செட்டில் ஆன உடனே மக்கா குறைஷிகள் திருப்பி ஒரு மீட்டிங்கை கூப்பிடுறாங்க. இங்க நம்மகிட்ட இருக்கிற போது நம்ம என்ன பண்ணோம், அடிச்சோம், துன்புறுத்தணும், அவங்கள ஒரு பயத்திலே வச்சிருந்தோம். இப்ப அவங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னா, அவங்களுக்குன்னு ஒரு நாடு கிடைச்சிருச்சுன்னா, அவங்களுடைய ஆட்சி உருவாயிருச்சுன்னா நமக்கு எதிராக போர் செய்ய வந்துருவாங்களே, நம்ம நிலைமை ரொம்ப கஷ்டத்துல போயிருமே அப்படின்னு சொல்லி என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்த போனவங்களை என்ன பண்ணணும், திருப்பி போயிட்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நல்ல பேச்சறிவாற்றல், நல்ல பேச்சாற்றல் உள்ள ஒரு மனிதர், நுண்ணறிவு உள்ள 2 மனிதர்களை தேர்வு செய்து அங்கே உள்ள நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் சென்று பேசி அவர்களை அழைத்து வர வேண்டும். இப்ப யார் அந்த 2 நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவர் நல்ல நுண்ணறிவு மிக்கவர், பேச்சாற்றல் உடையவர். அதே போன்று அப்துல்லா இப்னு அபு ரபியா என்று சொல்லக்கூடிய இருவரை தேர்ந்தெடுத்து அபிசீனியாவுக்கு குறைஷிகள் அனுப்பி வைக்கிறார். அங்கே போய் அவங்க அன்பளிப்பெல்லாம் நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட கொடுத்து, ஏன்னா ஒரு காரியம் ஆனோம்னா லஞ்சம் கொடுக்கணும் இல்லையா, ஒரு காரியம் ஆகணும்னா ஏதாவது நம்ம கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணாங்க, கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அந்த நஜ்ஜாஷி மன்னரை கூப்பிட்டு நேரடியா பேசாம அங்கே இருந்த அந்த கீழே உள்ள அறிஞர்கள்ட்ட கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, பேசி இந்த மாதிரி எங்க நாட்டில இருந்து சில பேர் மதம் மாறி உங்க நாட்டுக்குள்ள புகுந்துக்கிட்டாங்க, அவங்க ரொம்ப ஆபத்தானவர்கள், அவங்க நீங்க என்ன பண்ணிருங்க, திருப்பி நாடு கடத்திருங்க, எங்க நாட்டுக்கே திருப்பி அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இப்ப நஜ்ஜாஷி சொன்னாரு, ஒரு தரபட்சமா நான் என்ன பண்ண மாட்டேன், எந்த முடிவும் எடுக்க மாட்டேன், 2 தரப்பு வாங்க, 2 தரப்பு கருத்துக்களையும் வையுங்கள், எது நியாயமோ அதன்படி நான் தீர்ப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அடுத்த நாள் சபை கூடுகிறது. ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர், அவர் அமீராக பொறுப்பேற்று முஸ்லிம்களுடைய படை நிற்கிறது, முஸ்லிம்களுடைய அந்த குரூப் நிற்கிறது. ஒரு பக்கம் அம்ர் இப்னு ஆஸ் அவருடைய குழு இருக்கிறது. நஜ்ஜாஷி மன்னர் விசாரணை தொடங்கிறார். கேட்டாரு, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா,
நீங்க மதம் மாறிட்டீங்களாமே, என்ன மதம், எதை நீங்க சொல்றீங்க, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ற உடனே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, நஜ்ஜாஷி மன்னரே, நாங்க ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் அப்படின்னா, கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு இருந்தோம், தாய்க்கும் மனைவிக்கு வித்தியாசம் தெரியாம இருந்தோம், அண்டை வீட்டார நோவினப்படுத்தணும், எங்களோட கொஞ்சம் வறியவனா இருந்தானா, கொஞ்சம் பலவீனமா இருந்தானா அவனை நாங்க துன்புறுத்தணும், அடிமைப்படுத்தணும் அவனை. இது மாதிரி ரொம்ப ஒரு ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்தோம். அதற்கு பிறகு அல்லாஹ் எங்களிடத்தில் ஒரு ரஹ்மத்தை அனுப்பினான், ஒரு நபியை அனுப்பினான். அவர் எங்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்தார். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொன்னார். இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டதற்காக இவர்கள் எங்களை துன்புறுத்தினார்கள். அதனால் நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அந்த முழு விவரத்தையும் இன்னும் அதிகமான தகவலோடு என்ன பண்றாரு, அப்படியே விவரிக்கிறார். விவரிச்ச உடனே நஜ்ஜாஷி மன்னர் அப்படியே பார்க்குறாரு, இவங்க சொல்றல எல்லாம் சரியா தானே இருக்கு, எதுவும் தப்பு இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்ற உடனே, சரி உங்களுக்கு ஒரு வேதம் இருக்கு இல்லையா, அந்த வேதத்தை ஓதி காட்டுங்க அப்படின்ற உடனே ஜாஃபர் இப்னு அபி தாலிப் சூரத்துல் மரியமை ஓதுகிறார். இப்ப இந்த இடத்துல ஒரு நுணுக்கத்தை கவனிக்கணும். தாவாவினுடைய ஒரு நுணுக்கம் இது. ஒரு தாவா செய்யக்கூடிய ஒரு நபர் நம்ம யாருக்கிட்ட செய்யறோம், அவருக்கு தேவையான கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். நஜ்ஜாஷி மன்னர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் என்பதை தெரிந்து கொண்டு அவரை எப்படி நாம் அவருக்கு எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் என்னென்னமோ சூறா இருக்கு, எந்த சூறாவெல்லாம் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ஓதி இருக்கலாம், எந்த வசனங்களால் ஓதி இருக்கலாம், ஆனா அவர்களுக்கு ஏற்றாது போல் சூரத்துல் மரியமை அவர்கள் ஓதுகிறார்கள். காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா என்று தொடங்கக்கூடிய அந்த வசனங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த வாழ்க்கை வரலாற்று அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை அப்படியே ஓதிட்டே வரார். நஜ்ஜாஷி மன்னர் அதை செவியேற்க அவருடைய கண்கள் குளமாக மாறுகின்றன. சுத்தி நின்ற மற்ற நபர்களும் அழத் தொடங்குகிறார்கள். அழத் தொடங்கிவிட்டு, நீங்க உண்மையிலே சத்தியத்தை தான் சொன்னீங்க, இதுல துளி அளவு கூட போய் கிடையாது, உங்களை இவரிடத்தில் நான் ஒப்படைக்க மாட்டேன், நீங்கள் சென்று வாருங்கள் அப்படின்னு அவங்களை திருப்பி அமைச்சிருக்காங்க. அம்ர் இப்னு அல் ஆஸ் அவங்களும் இந்த இன்னொரு மனிதர் ரபியா இவனும் ரொம்ப கவலையான முகத்தோட வராங்க. என்ன போய் சொல்ல போறோம் அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி கவலையோட வரும்பொழுது அந்த அப்துல்லா இப்னு அபி ரபியா, அந்த ரபியா என்று சொல்லக்கூடிய அவன் என்ன பண்றான், ஒரு ஆலோசனை சொல்றான். இன்னும் ஒரே ஒரு நாள் எனக்கு டைம் கொடு, நாளைக்கு பாரு நான் எப்படி அவங்கள மடக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி, நாளைக்கு நான் பண்றதை நீ பாருன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட போய், இவங்க சொன்னதெல்லாம் ஓகே, ஆனா நீங்க வணங்கின ஈசா நபி, நீங்க எந்த ஈசா நபிய கடவுள்னு சொல்றீங்க, கடவுளுடைய மகன்னு சொல்றீங்களோ அவங்க அதை ஏத்துக்கல, அவங்க அதை நபின்றாங்க அவரை அப்படின்ற உடனே நஜ்ஜாஷி மன்னர் மீண்டும் அழைத்து விசாரிக்கிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன. அப்ப ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கருத்தை, ஈசா நபியை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அதை எடுத்து வைக்கிறார். ஈசா நபி என்பவர் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர், அவருக்கு அல்லாஹ் பல அதிசயங்களை தந்திருந்தான் அப்படிங்கிற வெளிப்படையா சொல்றாங்க. அப்ப நஜ்ஜாஷி மன்னர் என்ன பண்றாரு, ஒரு குச்சி எடுக்கிறார். குச்சியை எடுத்து ஒரு கோட்டை கிழித்து அவர் சொல்கிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதும் நீங்கள் சொல்வதும் இந்த குச்சியினுடைய அளவை விட ஒரு நொடி கூட என்ன பண்ணல, நீங்க தவறா சொல்லல, இதேதான் அவரும் சொன்னார் என்று சொன்ன உடனே அந்த பாதிரிமார்கள், இவரோடு இருந்த பாதிரிமார்கள் முகம் சுளிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மையை ஒத்துக்க முடியாது, கசக்குது அவங்களுக்கு, இவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு. அப்ப நஜ்ஜாஷி மன்னர் சொன்னாரு, நீங்க முகம் சுளிச்சாலும் அதான் உண்மை அப்படின்னு சொல்லி நஜ்ஜாஷி மன்னர் சொல்கிறார். சொல்லிவிட்டு சொன்னாரு, நீங்கள் மலையளவு தங்கத்தை கொடுத்தாலும் இவங்களை ஒப்படைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்னுடைய நாட்டில் வாழலாம், உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுக்கப்படும், உங்களை ஏசியவர் எனக்கு எதிரி ஆவார், உங்களுக்கு யார் எதிரி அவர் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லி நஜ்ஜாஷி மன்னர் தன்னுடைய ஹபஷா நாட்டிலே அவர்களுக்கு அடைக்கலம் தருகிறார். இருவரும் ஏமாற்றத்தோடு கொடுத்த பரிசையும் திருப்பி கொடுத்துறாரு, எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி. இப்ப ஏமாற்றத்தோடு இவர்கள் மக்காவிற்கு திரும்புகிறார்கள். இது குறைஷிகளுக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுது. அப்ப அடுத்து என்ன பண்றான் அப்படின்னா, அபூஜஹல் தன்னுடைய தாக்குதலை இன்னும் அதிகப்படுத்துறான். ஏன்னா மக்கால இருந்தது சொற்ப நபர்கள் தான், ஹிஜ்ரத் போனவங்க தவிர ரொம்ப சொற்ப நபர்கள் தான் இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, நபியின் மீது தாக்குதலை இன்னும் வீரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அபூ லஹபுடைய மகன் உத்தைபா, நம்ம சொல்லியிருந்தோம்,
ரசூலுல்லாவுடைய மகள்கள்ல 2 மகள்களை அபூலஹபுடைய 2 மகன்கள் திருமணம் முடிச்சிருந்தாங்க. கட்டாயத்தின் பெயரில் அவர்கள் விவாகரத்து செய்யப்படாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுல ஒரு மகன் உத்தைபா, இவன் என்ன பண்ணானா, ரசூலாட்ட வரான். ரசூலாட்ட வந்து சூரத்துல் நஜ்ம நீங்க ஓதுனீங்களே அதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாவுடைய சட்டையை புடிச்சு கிழிக்கிறான். கிழிச்சிட்டு ரசூலுல்லாவின் மீது துப்புறான். அந்த எச்சில் ரசூலுல்லாவில படாத அளவுக்கு அல்லாஹ் காப்பாத்திடுறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உத்தைபாவே, இறைவா இந்த உத்தைபாவின் மீது உன்னுடைய மிருகங்களிலிருந்து ஒன்றை ஏவி விடு, உன்னுடைய மிருகங்களிலிருந்து ஒரு மிருகத்தை இவன் மீது நீ ஏவு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திக்கிறாங்க. இந்த பிரார்த்தனை உண்மையாயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இவன் ஒரு முறை என்ன பண்றான், சிரியா நாட்டுக்கு போறான். ஏதோ ஒரு வியாபாரத்துக்காகவோ அல்லது வேற ஒரு விஷயமாகவோ இங்க போகும்போது என்ன பண்றான், ஒரு இடத்துல தங்குறான். தங்கும் போது இந்த குழுவை சுத்தி சுத்தி ஒரு சிங்கம் பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த குழுவை பார்த்து அப்போ அவன் சொல்றான், இந்த சிங்கத்தை பார்த்த உடனே அவன் ஞாபகம் வருது, ஆஹா முகமது அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு பழிச்சிருச்சு. நான் இங்க ஷாம்ல இருக்கேன், அவர் அங்க மக்கால இருக்காரு, மக்கால இருந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சொன்னதுக்கு பிறகு அவன் நடுவுல படுத்துக்கிட்டு அவனை சுத்தி எல்லாரையும் படுக்க வைக்கிறான். ஆனா அந்த சிங்கம் என்ன பண்ணிருது, அவனுடைய கழுத்தை மட்டும் கடித்து தின்று அவனை சாதகித்து அவனை சென்று விடுகிறது. அப்ப இது முதல் விஷயம் நடந்தது. இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜருல் அஸ்வதை தொட்டுவிட்டு காபாவை தவாஃப் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் ரசூல்லா தவாஃப் செய்யும் பொழுது அங்கே அமர்ந்திருந்த அந்த குறைஷிகள் ரசூல்லாவை கேலி கிண்டலா பேசினாங்க. முதல் தடவை ரசூல்லா அதை விட்டுட்டாங்க. 2வது தடவையும் கேலி கிண்டலா பேசின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறுகிறது. மாறி ரசூல்லா சொல்றாங்க, நிச்சயமாக உங்களுக்கு அழிவை தருவதற்காகத்தான் அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான், ஒரு அழிவு உங்களை நோக்கி வர இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பயந்துடுறாங்க எல்லாம். ரசூலுல்லாஹ் என்னதான் அவங்க ஏத்துக்கிட்டாலும் இவர் என்ன சொன்னாலும் பழிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா அது முடிஞ்சு போச்சுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவர் சொன்னாங்க, அபுல் காசிமே எந்த பிரச்சனையும் வேணா நீங்க போயிருங்க, இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லி திருப்பி அமைச்சிடறாங்க. இதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதே மாதிரி அவருடைய மேலாடையை பிடித்து ரசூலுடைய கழுத்தை நெருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மேல ஒரே பாயா பாஞ்சு இந்த குறைஷிகள் அவருடைய கழுத்தை நெரிக்கும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஓடி வந்து அவங்க தள்ளி விட்டு கேட்கிறாங்க, இறைவன் ஒருவன் என்று சொன்னதற்காகவா நீங்க இப்படி செய்றீங்க இந்த மனுஷனை, அந்த மனிதரை அப்படின்னு அபூபக்கர் ஒரு முறை தடுக்கிறாங்க. இன்னொரு முறை தடுத்த போது அபூபக்கர் ரலியல்லாஹு தாக்கப்படுறாங்க. சரியானவர்கள் தாக்கப்பட்டு அவங்க வந்து மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகிறார்கள். மயக்கத்திலிருந்து திருப்பி எந்திரிச்ச உடனே அவங்க கேட்ட முதல் கேள்வி, ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஆச்சு? அம்மாக்கு அருகாமையில் படுத்திருக்காங்க. மயக்கம் தெரிஞ்ச உடனே முதல் கேள்வி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஆச்சு? அவன் நல்லா தான் இருக்காரு, நீ முதல்ல கொஞ்சம் தண்ணி குடி, கொஞ்சம் சாப்பிடு. உடனே இல்ல நான் ரசூலுல்லாஹ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். எப்படிப்பட்ட ஒரு தோழமை! அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை போய் சென்று பார்த்ததுக்கு பிறகுதான் அவங்களுக்கு மனசு கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்துச்சு. இது போன்று தாக்கப்படுகிறார்கள். கண்டினியூஸா இது மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. இப்ப இதற்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாத்தை பலப்படுத்த வேண்டும் என்று நாடுகிறான். அதற்காக அல்லாஹ்வினுடைய சிங்கத்தை இஸ்லாத்தில் அல்லாஹ் இணைக்கிறான். அஸதுல்லா, அல்லாஹ்வினுடைய சிங்கம் என்று போற்றப்பட்டவர் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களும் யார்தான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா. அப்ப ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாவுடைய மலையில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த அபூ ஜஹல் என்ன பண்றான், ரசூலுல்லாஹ் தூக்கிட்டே போறான். ரசூலுல்லாஹ் கண்டுக்கல. திருப்பி ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு வந்து ரசூலோட மண்டையிலே அடிச்சிடறான். அடிச்சுட்டு இவன் போய் அமைதியா காபத்துல்லா பக்கத்துல உட்கார்ந்துடுறான். ரசூலோட தல்ல ரத்தமா புட்டு. இத சஃபா மலை மீது இருந்த ஒரு வீட்டில இருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு அடிமை அப்துல்லா இப்னு ஜுதான் என்று சொல்லக்கூடிய அவரினுடைய அடிமை பேர் என்ன பண்றாரு, ஹம்ஸா வேட்டையை முடிச்சுட்டு அப்பதான் வராங்க. அம்புகளோட வேட்டையை முடிச்சுட்டு அப்பதான் வராங்க. வந்தோடனே சொல்றாங்க, உங்களுடைய சகோதரனுடைய மகனை இந்த அபூ ஜஹல் படுபாவி இப்படி பண்ணிட்டான், நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்ற உடனே வீட்டுக்கு வந்தாங்களா இல்லையா, அப்படியே கூட்டு நடிச்சு நேரம் காபத்துள்ளாக்கு போறாங்க. எங்க அந்த அபூ ஜஹல், எங்க அந்த கோலை, அவனை வர சொல்லுங்க. அவனை பார்த்தாலே தொடர் நடுங்கும் எல்லாருக்கும். மக்காவில் அவ்வளவு பெரிய வீரர் அவர், அவங்க முன்னால் நின்று யாரும் பேச முடியாது. அப்ப அபூ ஜஹலை அம்பை வைத்து ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு தாக்குறாங்க. அப்ப பெரிய போரா வெடிக்கிற அளவுக்கு அந்த தாக்குதல் போயிருது.
அபூஜருடைய குடும்பத்தார் ஒரு பக்கம், ஹம்சாருடைய குடும்பத்தார் ஒரு பக்கம். பெரிய போர் அளவுக்கு வெடிக்க போகும்பொழுது அபூஜர் சொல்றான், இல்ல இல்ல நீங்க அவரை விட்டுருங்க, என் மேலதான் தப்பு, நான் தான் அவருடைய சகோதரனுடைய மகனை காயப்படுத்தின, அந்த கோபத்தில் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ஹம்சா சொல்றாங்க, நானும் என் மகனின் மார்க்கத்தில் தான் இருக்கிறேன், நானும் என் மகனின் மார்க்கத்தில் தான் இருக்கிறேன் என்று சொல்லி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அப்போ வரைக்கும் அந்த நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹ்க்கு செய்யப்பட்ட அந்த துன்பத்திற்காக அப்படி சொன்னாங்க. பின்னால் காலத்தில் உண்மையிலேயே அந்த இஸ்லாத்தை புரிந்து அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ஒரு சிங்கம் இஸ்லாத்தில் இணைந்தது, இதனால் இஸ்லாம் பலப்பட்டது. ஏன்னா அது வரைக்கும் அடிமைகள் தான் இருந்தாங்க, பலவீனப்பட்டவர்கள் தான் இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா காபத்துல்லாஹ்க்கு நெருக்காமையில் கூட ஒரு தைரியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அல்லாஹ் பலப்படுத்தினான். இது முடியலையா, அடுத்த ஒரு பேரின்பம் முஸ்லிம்களுக்கு. இது முடிஞ்சு இன்னொரு 3 மாசம் கூட ஆகல, அடுத்து அல்லாஹ் இவரை விட ஒரு தைரியசாலி. எப்படின்னா எதா இருந்தாலும் நேருக்கு நேர். ரசூல்லா இருந்தக்கும் எப்படின்னா ரசூல்லா அவனை சொல்லுவாங்க, ரசூல்லா நீங்க வந்து அனுமதி கொடுங்க, வாள் எடுத்து அவனை போட்டு தள்ளிடுறேன். அந்த அளவுக்கு ஒரு வீரர் உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார்கள். எப்படி தழுவுனாங்க அப்படின்னா, எப்படி அந்த முஷ்ரிக்குகளை குர்ஆன் சஜ்தாவில் விழ வைத்ததோ அதே குர்ஆன் தான் உமர் அவர்களை இஸ்லாத்தின் பால் கொண்டு வந்தது. ஒரு முறை என்ன பண்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலிருந்து வெளியே போய் தங்குவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்ப காபத்துல்லாஹ்வினுடைய அருகாமையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்கிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமாக தொழக்கூடியவர்கள். அப்ப அங்க வந்து தொழலாம். தொழுகும் பொழுது ரசூலுல்லாஹ் சூரத்துல் ஹாக்காவை ஓதுறாங்க. ரொம்ப முக்கியமான சூரம், எடுத்து படிச்சு பாருங்க. மறுமை நாளுடைய நிகழ்வுகள் அதுல வந்து வரும், ரசூலுல்லாஹ் பத்தியான சில சம்பவங்களும் அதுல வரும். அப்ப அந்த ஹாக்காவை 69வது அத்தியாயம் நினைக்கிறேன், 69. அப்ப ஹாக்காவை ஓதி கொண்டிருக்கும் பொழுது இவருடைய மனசுல, உமருடைய மனசுல என்ன வருது அப்படின்னா, ஒரு கவிஞரா இருப்பாரோ, இவ்வளவு அழகா ஓதுறாரு அப்படி ஒரு மனசுல நினைக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனமும் இதுக்கு பதில் சொல்லுது, வமா ஹுவ பிகௌலி ஷாயிர். உமர் நினைக்கிறாரு இது கவிஞர் என்று, இவர் கவிஞர் என்று. அல்லாஹ் சொல்றான் இவர் கவிஞர் அல்ல. அடுத்து இவர் நினைக்கிறாரு ஒருவேளை இவர் ஜோசியக்காரனா போறோம், வமா ஹுவ பிகௌலி காஹின், இவர் ஜோசியக்காரரும் இல்ல அப்படின்னா அடுத்து குர்ஆன் அவருக்கு பதில் சொல்லுது. இப்படி ஒவ்வொரு வசனத்துக்கும் பதில் சொல்றாங்க. அல்லாஹ் கடைசியா சொன்னா இது வந்து தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், அளவற்ற அருளாளன், இந்த அகிலத்தை படைத்த இறைவனுடைய வசனங்கள் இது, அவனிடத்திலிருந்து இறக்கப்பட்ட வசனம் இது என்று கேட்ட உடனே உமர் சொல்றாங்க, அவங்களே பிற்காலத்தில் சொல்றாங்க, என்னுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அப்பயே தோன்றிவிட்டது. இப்ப முதல் விதை அதுதான், இது முதல் விதை. இதற்கு பிறகு குஃபார்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் தடுக்க முடியல. உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, ஒரு முறை நான் இவரை போட்டு தள்ளுறேன், நான் இவரை இன்னைக்கு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாளை உருவிக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டை நோக்கி போறாங்க. போகும்போது இடையில யார் வரா அப்படின்னா நுஐம் இப்னு அப்துல்லா அப்படின்னு ஒரு மனிதர் வரார். இவர் யாருன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், ஆனால் வெளிப்படுத்தவர், மறைமுகமா வச்சிருந்தார். இப்போ இவர் கேட்டார், உமர் அவர்களே எங்கே போறீங்க, ரொம்ப வேகமா போறீங்க போலயே, எங்கே போறீங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு அவருடைய கதையை முடிக்க போறேன். அவருடைய கதையை முடிக்கிறது இருக்கட்டும், உங்களுடைய தங்கை இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார், அவரை போய் பாருங்க முதல்ல. இது ரொம்ப பெரிய கோபத்தை ஏற்படுச்சு உமர் அவர்களுக்கு. உடனே என்ன பண்ணாங்க, ரூட்டை மாத்தி அவங்க வீட்டுக்கு போனாங்க. அங்கே பார்த்தா தங்கை சகோதரி அவருடைய கணவர் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன பண்றாங்க, குர்ஆனை ஓதி கொடுத்துட்டு இருக்காங்க. சூரத்து தாஹாவை 3 பேர் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. போய் உமர் கதவை தட்டுறாங்க, சவுண்டு கேட்டு, அந்த வசனங்களுடைய சவுண்டு கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு வந்திருக்கேன் அப்படின்ற அந்த இது கேட்ட உடனே கப்பாப் ரலியல்லாஹு போய் எந்திரிச்சு ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவர் பலவீனமான ஒரு சஹாபியர், வீரத்தால் அவ்வளோ உமர் ரலியல்லாஹு நிற்க முடியாது யாருனாலும். அப்ப அவர் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறார். ஒளிந்த உடனே கதவு திறக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்ன ஓதிட்டு இருந்தீங்க, உங்களை பத்தி சில விவரங்கள் எனக்கு வருது, இதெல்லாம் உண்மையா, நீங்கள் மதம் மாறி விட்டீர்களா? அப்ப தங்கை சொன்னாங்க, இல்ல நாங்க உண்மையான மார்க்கத்தை ஏற்று இருக்கிறோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். மதம் மாறுறதுங்கிறது வேற, உண்மையான ஃபித்ரா, உண்மையான மார்க்கத்தின் பக்கம் வருவது என்பது வேற. நான் உண்மையான மார்க்கத்தை ஏற்று இருக்கிறோம் சொன்ன உடனே உமர் கோபம் வந்துச்சா இல்லையா, அவருடைய தங்கையினுடைய கணவரின் மீது பாய்ந்து அவரை தாக்குதலுக்கு உள்ளாக்கிறார். அவரை தாக்குறாங்க. தடுக்க வந்த சகோதரி என்ன பண்றாங்க, ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிடறாங்க. அரைஞ்ச உடனே ஒரு உமர் ஒன்றும் புரியல அந்த நேரத்தில், அந்த கோபத்தினுடைய உச்சத்தில் இருந்தனால நம்ம என்ன செய்யறோன்றதே அவங்களுக்கு புரியல.
அந்த நேரத்தில் அந்த குர்ஆனினுடைய அந்த ஓலை சுவடிகள் அப்படியே காத்துல பறக்குது. பறந்தோடனே கேட்டாங்க, இது என்னது, நீங்க ஏதோ ஓடிட்டு இருந்தீங்களே, எனக்கும் கொடுங்க அதை ஓத அப்படின்ற உடனே உமர் அதுக்கு முன்னாடி ஓதி காண்பிக்கப்படுது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா என்று ஆரம்பிக்கக்கூடிய 20வது அத்தியாயம் சூரத்து தாஹாவை 11 வசனங்கள் ஓதுறாங்க. 11வது வசனத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பேசின அந்த வசனம் வருது. இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னா, நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை, என்னுடைய நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநாட்டுவீராக என்ற அந்த வசனத்தை ஓதியவுடன் உமருடைய அந்த உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த மாற்றம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் குறிப்பிடணும்னு விரும்புகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முந்தின நாள் இரவு தான் துவா கேட்டிருந்தாங்க. இறைவா, இந்த இருவரில் ஒருவரை கொண்டு இந்த மார்க்கத்தை நீ பலப்படுத்து. ஒன்று அபு ஜஹல், மற்றொன்று உமர். ஆனால் அல்லாஹ் ஹிதாயத்தினுடைய வாசல்களை யாருக்கு திறந்தார் என்றால் உமர் அவர்களுக்கு தான் திறந்தார். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அங்கே போறாங்க. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த நுழையம் என்ன செஞ்சார்னா, இவங்களை திசை திருப்பி விட்டுட்டு அவர் போய் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு, எல்லாம் தயாராறீங்க, உமர் வாளோட வராரு, அப்போ ரசூலுல்லாஹ் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தயாரா இருக்காங்க. வந்த உடனே உமர் போறாங்க, கதவு தட்டுறாங்க. யார் அது என்று கேட்கப்பட்டது. உமர் வந்திருக்கிற, அவர் உள்ள வர விடுங்க. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பிடித்து குலுக்கி கேட்டார்கள், சத்தியத்தை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயா அப்படின்ற உடனே சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் முழங்கியது. காபத்துல்லா முழுவதும் அந்த தக்பீர் கேட்டது. அப்படிப்பட்ட ஒரு இன்பம் சஹாபாக்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வருகையை பார்த்து. இதற்கு பிறகு உமர் என்ன பண்ணாங்கன்னா, அதோட நிக்கல. அடுத்து என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கா போய் நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் யார் வீட்டுக்கு போனாங்கன்னா அபூஜஹல் வீட்டுக்கு தான் போனாங்க. ஏன்னா அபூஜஹல் ரொம்ப எதிர்பார்த்தான், உமர் போய் என்ன பண்ணிடுவாங்க, கதையை முடிச்சிருவாங்க, நம்மளுடைய எல்லா கவலையும் இன்னையோட முடிஞ்சிடும்னு நினைச்சான். போய் கதவை தட்டினான். தட்டின உடனே அபூஜஹல், வாங்க வாங்க வாங்க, வருக வருக, அஹ்லன் வ சஹ்லன், வருக, என்ன செய்தி உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். கதவை டம்முன்னு அடிச்சிட்டான். உனக்கு நாசம் உண்டாகட்டும், உன்னையே அவரை மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி கதவை அடைச்சான். அடுத்ததாக மற்றொரு வீட்டுக்கு போனாங்க, அவருடைய தாய் மாமனுடைய வீட்டுக்கு போனாங்க. தாய் மாமன் அவரை உள்ளே வரவேற்று அவரை உள்ளே வரவிட்டார். இதற்கு பிறகு என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஒரு கேள்வி கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் உயிரோடு இருந்தாலும் சத்தியத்துல தான் இருக்கோம், நம்ம மௌத்தா போனாலும் சத்தியத்துல தான் இருக்கோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா உமரே, நீங்க உயிரோடு இருந்தாலும் ஹக்ல தான் இருக்கீங்க, மரணித்தாலும் ஹக்ல தான் இருக்கீங்க. அப்ப நம்ம ஏன் இதை மறைக்கணும், பகிரங்கப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை யார் அதிகமா பரப்புறது, ஏன்னா அது வரைக்கும் சில நபர்கள் தான் தெரிஞ்சிச்சு உமர் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு, பல பேருக்கு தெரியல. அப்ப என்ன பண்ணாங்க, இந்த செய்தியை யாரு நல்லா பரப்புவான்னு சொல்லி கேள்விப்பட்டு ஒரு நபரை என்ன பண்றாங்கன்னா தேர்வு செய்யறாங்க. முஅம்மர் அல் ஜுமா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், இவர் யாரும் அறிவிப்பு செய்யக்கூடியவர். இவர்கிட்ட சொல்லி, நான் முஸ்லீம் ஆயிட்டேன் அப்படிங்கிறத நீ போய் மக்கா முழுக்க சொல்லுன்ற உடனே அவன் போய் என்ன பண்றான், உமர் மதம் மாறிவிட்டார் அப்படின்னு அறிவிப்பு செய்யறான். உமர் நின்றுட்டு, நான் மதம் மாறல, உண்மையான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு பின்னாடி நின்று இவங்க குரலை உசத்துறாங்க. இதை கேட்ட உடனே மக்கத்து வாசிகள் எல்லாம் ஒன்று கூடி உமரின் மீது பாய்ச்சலாக பாய்ந்து அவரை அடிக்க நேரிடுகிறாங்க. பெரிய சண்டை போகுது. ஜொஹருடைய நேரம், முற்பகல் நேரம் வரை அந்த சண்டை நீடிச்சு அப்படியே கலைப்புல உமர் அப்படி கீழே உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து சொன்னாங்க, எனக்கு மட்டும் 300 நபர்கள் சேர்ந்தால், என்னோட மட்டும் 300 நபர்கள் சேர்ந்தால் இந்த மக்காவினுடைய ஆட்சி ஒன்று என்னுடைய கையில் அல்லது உங்களுடைய கையில் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாரூக் என்கின்ற அந்த பட்டத்தை உமர் அவர்கள் வழங்குறாங்க. ஏன் வழங்குறாங்க அப்படிங்கிற இன்னொரு குறிப்பு இருக்கு. என்ன குறிப்பு அப்படின்னா, இந்த கேள்வியை கேட்டுட்டு நம்ம சத்தியத்துல தான் இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு என்ன பண்ணாங்கன்னா, அதுவரை காபத்துல்லாக்கு அருகாமையில் சென்று தொழுவதற்கு பயந்த அந்த மக்களை என்ன பண்ணாங்கன்னா 2 கூட்டங்களா பிரிச்சாங்க. ஒரு கூட்டத்துக்கு, ஒரு குழுவுக்கு ஹம்சா ரலியல்லாஹு தலைவர், இன்னொரு குழுவுக்கு உமர் ரலியல்லாஹு தலைவர், நடுவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எந்த அளவுக்குனா புழுதிகள் எப்படி கிளம்புமோ அதே போன்ற ஒரு படை சூழ காபத்துல்லாவிற்கு அருகாமையில் சென்று தொழுவார்கள். இது மக்கத்து காஃபிர்கள் மனசுல ஒரு பெரிய இடியை ஏற்படுத்துச்சு. எப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இடி. இதற்கு பிறகு இஸ்லாம் வீரியத்தை பெற்றது. குஃபார்களுடைய எல்லா விஷயங்களும் தோல்வி அடைந்தது. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன சத்தியம் ஒரு இடத்தில் நிலைத்து இருக்கும். அது என்னைக்குமே காம்ப்ரமைஸ்க்கு வராது. என்னைக்குமே ஒரே இடம் தான். இது வரைக்கும் ரசூலா என்ன பண்ணல, எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. ஆனா யாரு காம்ப்ரமைஸ்க்கு வந்தாங்கன்னா உத்துபா காம்ப்ரமைஸ்க்கு வந்தாங்க. 10 நிமிஷம் முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பள்ளியில உட்கார்ந்துருக்காங்க. அப்ப உத்துபா இப்னு ரபியா, ஷைபா பின் ரபியா, 2 சகோதரர்கள். இவங்க மக்காவுடைய தலைவர்ல மிக முக்கியமான தலைவர். அந்த உத்துபா என்ன பண்றா, நபிட்ட வரான். வந்து சரி குறைஷிகளை சொல்றான், குறைஷிகளே இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் போதும், சமாதான பேச்சுவார்த்தைக்கு நம்ம பேசி பார்ப்போம், நான் வேணா போய் பேசி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் போறான். போய் சொல்றான், முகமதே நீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டீங்க, நீங்க எதுக்காக பண்றீங்கன்ற நோக்கம் எனக்கு தெரியல. அந்த நோக்கத்தை வேணா நான் சொல்றேன். நான் சொல்ற நோக்கங்கள்ல ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு புலப்பட்டுச்சுன்னா அதை நாங்க நிறைவேற்றிடுறோம், இதை நீங்க விட்டுருங்க அப்படின்னு உடனே 3 ஆப்ஷனை கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் சொல்றான், உங்களுக்கு செல்வந்தன் ஆகணும்னு ஏதாச்சும் ஆசை இருக்கா, காசு பணம் எதுவும் தேவைப்படுதா சொல்லுங்க, எல்லா கசானாவுடைய சாவி எல்லாத்தையும் உங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கோம். இல்ல அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, நான் அரசராகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களா, உங்களை நாங்கள் அரசரா ஏற்றுக்கிறோம், ஆட்சி அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருவோம். இல்ல அதுவும் வேணாம், எனக்கு ஜின்களுடைய தொல்லை இருக்கு, என் உள்ளத்துல என் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை வந்து வெளியே நல்லா சொல்ல முடியல அப்படின்னு ஏதோ உங்களுக்கு பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, உலகத்திலே தலை சிறந்த மருத்துவர்கள் நாங்கள் போயிட்டு வந்து என்ன பண்ணிடுறோம், அதை உங்களுக்கு சரி பண்ணிடுறோம், எவ்வளவு சிரமமானாலும் பரவாயில்ல சரி பண்ணிடுறோம் அப்படின்ற உடனே இதை 3 ரசூலுல்லாஹ் அப்படியே அமைதியா கேட்கிறாங்க. கேட்டுக்கு சொன்னாங்க, பேசி முடிச்சிட்டியா, இப்போ நான் பேசலாமா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒன்றும் பேசல, சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்தை ஓதுறாங்க. எல்லாத்துக்கும் பதில் குர்ஆன் தான். சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்தை ஓதிக்கிட்டே வராங்க. நரகத்துடைய வசனங்கள் வருது. 13வது வசனம் வந்த உடனே போதும் 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 சொல்லி வாயை வச்சு என்ன பண்றான், உத்துபா ரசூலுல்லாஹ்வுடைய வாயை அடைக்கிறான். இதுக்கு மேல ஓதிடாதீங்க, ஏதாச்சும் நடந்துரும், எனக்கு பயமா இருக்கு, ஓதிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு பேய் அரைஞ்ச மாதிரி அங்க இருந்து வரான். அங்கே குறைஷிகள் பார்த்துட்டு இருக்காங்க, இவனுக்கு என்ன ஆச்சு. அப்ப வந்தவன் சொல்றான், இவருக்கு ஏதோ இவருடைய வார்த்தையில ஏதோ ஒரு தந்திரம் இருக்கு அப்படின்ற உடனே இவரை நீங்க விட்டுருங்க, ஒருவேளை எதிர்காலத்துல நம்ம இவருக்கு எதிராக போர் செஞ்சு இவரை கொலை செய்து நம்ம வெற்றி பெற்று விட்டால் அது நமக்கான வெற்றி. இல்ல இவர் நம்மை மிகைத்து இவர் வெற்றி பெற்று இவர் ஆட்சி அதிகாரத்தை புடிச்சிட்டாரா, அது நமக்கு லாபம் தானே, நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தர் அரசராக நமக்கு பெருமை தானே, அதனால நீங்க அவரை விட்டுருங்க அப்படின்னு உடனே குறைஷிகளா சொன்னாங்க, இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு சரியில்லாம அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேரமா வைக்கிறாங்க தலைவர்கள். இன்னொரு முறை என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் தனியா கூப்பிட்டு பேரத்தை வைக்கிறாங்க. என்ன பண்றாங்க, சரி நாங்க உங்களை ஏத்துக்கிறோம், நாங்க சொல்றதெல்லாம் நீங்க செய்யணும். என்ன செய்யணும், இந்த மலைகளை இடம்பெயர செய்யுங்க, அதே மாதிரி இந்த ஊரை செழிப்பாக்குங்க, அதே மாதிரி முன்னோர்களை உயிர்ப்பிக்க வைங்க. அதுலயும் முக்கியமா குசை, நம்ம சொன்னோம்ல குசை இப்னு கிலாப், அவரை நீங்க என்ன பண்ணுங்க, உயிர் கொடுத்து எழச் செய்து அவர் இதை உண்மைன்னு சொன்னாருன்னா நாங்க ஏத்துக்கிறோம், இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி சொன்னதே சொன்னாங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம், அவன் நாடினால் அதை செய்வான். 2வது கேட்டாங்க, சரி இதெல்லாம் வேணாம், உங்களை காப்பதற்கு ஒரு மலக்கு அல்லாஹ் அனுப்ப சொல்லுங்க, அந்த மலக்கிட்ட நாங்க பேசிக்கிறோம், டீலிங் பேசிக்கிறோம், இது உண்மையா பொய்யான்னு அவங்கள்ட்ட கேட்டுக்கிறோம், எங்களுக்கு மாளிகையை கொடுங்க, தங்கத்தை கொடுங்க, வெள்ளியை கொடுங்க அப்படின்ட்டாங்க. இதுக்கும் ரசூலுல்லாஹ் அதே பதில் சொன்னாங்க. கடைசியா 3வது கேட்டாங்க, சரி நீங்க இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கலாட்டா ஒரு வேதனை வரும்னு சொல்றீங்களே, அந்த வேதனையாவது இறக்கி காட்டுங்க, இந்த மலையை அப்படியே உடைச்சு எங்க மேல போடுங்க, அப்பயாவது நாங்க உங்களை ஏத்துக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் அதே பதில திருப்பி சொன்னாங்க. இப்ப இங்க நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா, ஹக்கு எதாவது என்னைக்குமே கீழே இறங்கி வராது, பாத்தில் தான் இறங்கி வரும். இது எதுக்குமே அவங்க என்ன பண்ணல, ஒத்துக்கல. கடைசியா அடுத்த பேரத்துக்கு வந்தாங்க, சரி ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம், உங்க கடவுளை நாங்க 1 வருஷம் வணங்குறோம், எங்க கடவுளை நீங்க 1 வருஷம் வணங்குங்க, உங்க கடவுளை நாங்க வணங்குறோம், எங்களோட நீங்க தொட்டா போதும். அடுத்த பேரும் அல்லாஹ் வசனத்தை இறக்கனா, குல்யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன், அந்த வசனம் இருக்குது. நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வணங்குவதை நான் வணங்குவதாக இல்லை, நான் வணங்குகின்றதை நீங்கள் ஒருபோதும் வணங்க மாட்டீர்கள், லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு. இந்த வசனத்தை நீங்க நிறைய பேர் தப்பா யூஸ் பண்றாங்க. தாவா செய்யறோம், ஒரு விஷயம் நடக்கலன்னா லக்கும் தீனுக்கும் வலியதீன்,
ரசூல்லா எப்போ சொல்றாங்கிறத நம்ம கவனிக்கணும். இவ்வளவு சமரச பேச்சுக்கு அப்புறம் தான் ரசூல்லா இந்த வார்த்தையை அல்லாவே இந்த வசனத்தை இறக்குறாங்க. இதுக்கப்புறம் லாஸ்டா இதை மட்டும் சொல்லி முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கப்புறம் சொன்னாங்க, சரி இதெல்லாம் விட்டுருங்க, இந்த குர்ஆன்ல சில மாற்றத்தை கொண்டு வாங்க. குர்ஆன்ல நீங்க என்ன பண்றீங்க, எங்க கடவுளை திட்டுறீங்க, அந்த குர்ஆனுடைய வசனத்தையாவது மாத்தி அமைங்க. அப்ப அல்லாஹ் அடுத்த வசனத்தை இறக்கறா. சொன்ன அல்லாஹ், இவர்கள் உங்களிடத்தில் குர்ஆனுடைய வசனங்களை மாற்றி அமைக்க கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லிவிடுங்கள் நபியே, அது இறைவனுடைய புறத்தில் இருக்கிறது, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாஹ் இறக்கியதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்கனா. கடைசியா என்ன பண்ணாங்கன்னா, எல்லாம் பண்ணி பார்த்து கடைசியா என்ன பண்ணாங்க, நதுர் பின் ஹாரிஸ், கடைசி சம்பவம் அதை முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். நதுர் பின் ஹாரிஸ் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணா, ஒரு ஐடியா கொடுக்கலாம். சரி நம்ம என்ன பண்ணுவோம், இவரை மணக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இவரோட மிகப்பெரிய அறிஞர் யாரும் யூதர்கள் மிகப்பெரிய அறிஞர், ஏன்னா அஹ்லே கிதாப் அவங்களுக்கு தௌராத் இன்ஜிலுடைய நாலேஜ் இருக்கு. அப்ப அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு தீர்வு கேட்போம் அப்படின்னு சொல்லி நதுர் பின் ஹாரிஸ் என்ன பண்றான், யூதர்கள்ட்ட போய் இது சம்பந்தமா பேசும்போது யூதர்கள் 3 கேள்வி கேட்க சொல்றாங்க. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அஸ்ஹாபுல் கஹஃப், முன்னாள் காலத்தில் வாழ்ந்த சில வாலிபர்களை பற்றி நீங்க கேளுங்க. இரண்டாவது கேள்வி, பூமியின் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் சுற்றி திரிந்த ஒரு மனிதரை பற்றி நீங்கள் கேளுங்கள். மூன்றாவது கேள்வி, ரூஹை பற்றி கேளுங்கள். இந்த 3க்கும் அவர் பதில் சொல்லிட்டாருன்னா அவர் நபி, இல்ல அவருக்கு தெரியல அப்படின்னா அவர் சொல்றது போய் அப்படின்னு உடனே மனசுக்குள்ள அவங்களுக்கும் சந்தோஷம், மாட்டினாரு, இதை வச்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு மக்காவுக்கு வந்து 3 கேள்வியை ரசூல்லா கேட்டாங்க. ரசூல்லா கொஞ்ச நேரம் அப்படி அமைதியா இருந்தாங்க. அடுத்த ரசூல்லா அல்லா என்ன பண்ணா, வஹி ஆரம்பிச்சிட்டான். வயஸ்அலூனக அன் தில் கர்னைன், துல்கர்ணனை பற்றி கேட்கிறார்கள், நபியே நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அந்த பதில் அல்லாஹ் ஆரம்பிச்சா. அஸ்ஹாபுல் கஹஃபை பற்றி கேட்கிறார்கள். மூன்றாவதாக ரூஹ் என்றால் என்னென்று கேட்கிறார்கள். குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, நீங்கள் சொல்லிவிடுங்கள் உயிர் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே கடைசியில அவங்க சொன்னதை அந்த நேரம் திருப்பி சொல்லிட்டு போனாங்க, இதுவும் முகமது நபியினுடைய ஒரு சூனியமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதோடு இந்த குறைஷிகளுடைய பேரம் ஒரு முடிவுக்கு வருது. முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டமாக என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நாளை தினம் பார்ப்போம். ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை பண்ணாங்க. இதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தையே ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கும் அளவிற்கு ஒரு சூழ்ச்சியை செய்தார்கள். அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அது மாதிரி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாங்க. அதே நேரத்தில் நேற்றைய தினம் சில கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு, அதுக்கான பதிலை சொல்லிடுவோம். இந்த என்ன கேள்வி அப்படின்னா, இது போரி முஷ்ரிக்குகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்களோ உடனே 2-3 குர்ஆன் வசனங்கள் அல்லாஹ் இறக்கி பதிலளிச்சா அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். ஏதாவது சில வசனங்களை கொண்டு வாங்க அப்படின்னு. அதுக்கு இந்த வசனமே நமக்கு என்னவா இருக்கு, உதாரணங்களா இருக்கு. அப்ப நீங்க எந்த வசனத்தை எழுதியிருந்தாலுமே அது சரியான விடைதான். இந்த வசனம் இப்ப நான் சொன்ன வசனங்களே எப்படி பதிலளிச்சுங்க நம்ம என்ன பண்றோம் இங்க பார்த்துட்டோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இன்றைய தினம் நம்ம என்ன கேள்வி வச்சிருக்கோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் நபி அவர்களுக்கு பிறகும் லூத் நபி அவர்களுக்கு பிறகும் குடும்பமாக ஹிஜ்ரத் செய்தவர்கள் இவர்கள் தான் என்று ஒரு நபித்தோழரை குறிப்பிட்டு சொன்னார்கள். அவர்கள் யார், எப்போது அதை சொன்னார்கள் என்பதை, எந்த சந்தர்ப்பத்தில் அதை சொன்னாங்க அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணுங்க தேடிடுவாங்க. இஷாவிற்கு முன்னால் உங்களுடைய விடைகளை சமர்ப்பியுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருடைய பாவத்தையும் மன்னித்து நாளை மறுமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.